மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஓகே, அது வந்து இதுதான் வந்து எங்களோட குக்கிங் அசிஸ்டன்ட் அப்ளையன்ஸ் அப்படின்ட்டு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி சப்பாத்தி அண்ட் வெஜ் லஹோரி பண்ண போகிறோம். சப்பாத்தி அது மாவு பிசைஞ்சிட்டு மாவு பிசைஞ்சிட்டு நம்ம வாட்டி சப்பாத்தியை போடணும். அதுக்கப்புறம் நம்ம வெஜ் லஹோரி போடணும். ஓகே, ஸோ நான் இந்த சப்பாத்தி மாவு முடிச்சுட்டு நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாருங்கள் மக்களே, அருமையான சப்பாத்தி மாவு ரெடி. யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கிங் அசிஸ்டன்ட் அப்ளையன்ஸ் அவர்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து வெஜ் லஹோரி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பாருங்கள், இதிலே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அதில் போட்டாச்சே. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் சாட்டேயிங் டொமேட்டோ சாமா. இந்த சாட்டே பண்ணுறதுன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஓகே, பாய். ஸோ மக்களே, ஸோ இந்த டிவைஸ் பேர் வந்து அப்ளையன்ஸ் அப்படின்ட்டு. ஒரு லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து இங்கே வாங்கி ஒரு டெமோ ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த குக்கெலாம் வந்துட்டு அப்படின்றதுனால திங்க் அபவுட் இட் மச். பட் குக்கெலாம் ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு எனக்கு கண்டிப்பாக அந்த ஹெல்ப் பண்ணும். எனக்கும் சமையலுக்கும் பல கிலோமீட்டர் தூரம், பெங்களூர் டு சென்னை தூரம் மாதிரி. ஓகே, ஸோ இதை வாங்கினேன், சரியான வேல்யூ ஃபார் மணி. ஓகே, நான் இதெல்லாம் வந்து என்டாஸ்லாம் பண்ணல, எனக்கு இவங்க காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் நிச்சயமாக சொல்கிறேன், ஹேண்ட் ஆன் மை ஹார்ட், somebody who is not well versed in cooking, okay, where people are working, both husband and wife are working, or you're a student, or you come out of your home for work in Bangalore, இல்லை வேறு எங்கேயாவது, this is a definite savior for you. Okay, it's called appliance. It cooks a lot of dishes for you. ஓகே, ரொம்ப ஈஸிங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். அது எது கட் பண்ணி போட சொல்லுதோ அதை கட் பண்ணி போடுங்க, எதை ஆன் பண்ண சொல்லுதோ அதை ஆன் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், இப்போ வந்து கிரேவி இஸ் குக்கிங். ஓகே, இந்த மாதிரி தான் கிரேவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி வராது. எப்படி வருதோ அப்படி தான் வரும். ஓகே, அப்படியே வரும். ஏய் பிங்கி மேடம், ஓய் பிங்கி, என்ன பார்க்குற? உணவு சாப்பாடு பாருங்க, நோன்றி. இப்போ நம்ம கான்டினென்ட்ஸ் ஆஃப் ஓ சப்பாத்தி. ஓகே, 1 2 3 4 5. ஓகே, இருக்கிற கான்டினென்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இதை வந்து நம்ம இப்போ போட்டு வாட்டி எடுத்து வச்சுக்கப்போம். ஓகே, பாய். நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி பண்ணியாச்சு. வெஜ் லஹோரி இஸ் ரெடி. பியூட்டிஃபுல், செம்மையாக இருக்குங்க. நல்லா கேஷ்யூ விஷயம்லாம் போட்டு செம்ம ரிச்சான ஃபுட்டு போல இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக வந்துடுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. Cheers.